பிள்ளைங்க கல்யாண நாள்ல பெத்தகம் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கல்யாணத்தை தான் பார்க்கல, இதுலயாவது கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன். உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது மாப்ள. அந்த கிழவி வந்துதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை. இப்ப எதுக்கு இவன் கல்யாண நாள பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான்? இதுலயே ஏதாவது உள்குத்து இருக்குமோ? பாத்தீங்களா மாப்பிள்ள, அவ எப்படி பேசிட்டு போறான்னு. எங்க கல்யாணத்தை தான் எங்க அம்மாவால பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த கல்யாண நாள்லயாவது அவங்க கலந்துக்கணும்னு நான் நினைச்சதுல என்ன தப்பு? அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லதானே இருக்கும். எப்பவுமே பெரியவங்க ஆசீர்வாதம் நமக்கு நல்லது தானே செய்யும். இது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அவளோட ஈகோ அவளை தடுக்குது. சரி விடுங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்பாக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க. ஆமாக்கா, அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்க அப்பாவோட ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. நாங்க என்னங்க பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் உங்க அம்மா கிட்ட போய் பேசி சம்மதிக்க வைங்க. நீங்களாம் ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க சம்மதிப்பாங்க. உங்க அப்பாக்காவது நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். சரி, நாங்க எல்லாரும் போய் பேசுறோம். ம். அம்மா, ஆரம்பத்துல நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டப்போ நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? கடைசியா நீங்க கோச்சுக்கிட்டு வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதுக்கு நான் காரணம் இல்ல, உங்க அப்பா தான் காரணம். எனக்கு அந்த கிழவிய சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்னு சொல்றாரு, ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாரு. அதான் உள்ள வந்துட்டேன். அம்மா, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குமா? ப்ளீஸ், எங்களுக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கம்மா. ஏன் இதையும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? என்னாலெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது.